நல்ல ஆராதனை நடத்துகிறாங்க. சிஸ்டர் சாந்தி கணேஷ் அவர்கள் நம்முடைய ஊழியர்களில் கடந்த நாட்கள் வந்து பங்கு பெற்று சாட்சிகளை சொல்லியிருந்தார்கள். அவர் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம சகோதரி இந்த நாட்டில் ஜூலி அவர்களின் நாட்களோடு கூட கலந்து கொள்ள கத்த திருவை பாராட்டினா அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் விசேஷமாக நாம் எல்லாரையும் கனப்படுத்துகிறோம், உங்களையும் கனப்படுத்துகிறோம், எல்லாரையும் கனப்படுத்துகிறோம். ஆனால் முதலாவது கர்த்தர் எல்லாரையும் கனப்படுத்துவாராங்க. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் விசேஷமாக முதலாவது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சிஸ்டர் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சாட்சியோடு கூட சாட்சி மாத்திரம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் பாடணும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விசேஷமாக நாம் எல்லாரையும் முதல்ல நாம் கனப்படுத்துவோம். கனப்படுத்த பிறகு சாட்சிகளை நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கும். இப்போது நம்மத்தில் வந்திருக்கிறதான ஐயா அவர்களை நாம் முதலாவது கனப்படுத்தும். அதன் பிறகு ஒருவராய் ஓகே ஐயா சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் முடிச்சோம். லாஸ்ட் செய்தி போகும்போது கொடுத்தலாம் சொல்லிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அதுக்காக இப்போது நாம் விசேஷமாக நம்மத்தில் வந்திருக்கிற சகோதரி அவர்கள் ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக முடித்து வருவார் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் அவரை கரங்களை தட்டி தேவநாமத்தை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நம்ம கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறாரே. இந்த நாளில் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த சபையில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகாய 2:23 வசனத்தில் சொல்வது போல சேர்வைப்பால் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்வது போல ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தின் பாதையில் முத்திரை மோதிராக வைத்திருக்கிறார். ஒரு பாடல் மாத்திரம் பாடிட்டு நான் 5 நிமிஷத்துல என்னுடைய சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு பாடலை முத்திரை மோதிரமாக உன்னை வைத்து தந்தாரே.
கர்த்தர் ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக வைத்து வைத்திருக்கிறார்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என்னை ஒரு சாட்சி சொல்லும்படியாய் சாட்சியாய் வைத்த தயவுக்காக கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய திருப்பேருக்கு எனக்கு தெரியல இல்லை சிஸ்டர் சூழி கருணாகரன் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக நான் வந்து கர்த்தருடைய ஓவியத்தை இசை வழிமொழியை பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எனக்கு திருமணமாகி ஒரு கணவர் 2 பிள்ளைகள் இருக்காங்க. நல்ல கணவர் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நான் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா அவர்கள் இப்போ இல்லை, ஜீவானந்தா ஐயா இறந்துட்டாங்க. அவங்க டிஜிஎஸ் தினகரன் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மத்தியிலலாம் நாங்கள் வந்து இசை வழிமொழி நாங்கள் பாடல் ஆராதனை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த சின்ன வயசுலேருந்து நாங்கள். அது மாத்திரம் கிடையாது, கர்த்தர் எனக்கு வந்து என்னுடைய பெற்றோருக்கு 7 பிள்ளைங்க. 7 மகன் தான் நான். ஆனாலும் அவர்கள் வந்து ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பாரம்பரிய ஒரு சபை ஆக்காடுத்திரன் சபையில் இருந்தாங்க. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் 12 வயதுலேருந்தே நான் வந்து ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போய் ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியர்கள் கர்த்தரின இசை வழி ஊழியத்தில் நான் எல்லா இடத்துலையும் நான் பாடிட்டு கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, சினிமா கச்சேரியில் நான் பாடிக்கொண்டு இருந்தேன். நான் ஆற்றில் ஒரு காலம் சேத்தில் ஒரு காலம் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் ஒரு பக்கம் டிஜிஎஸ் தினகராஜாவுடைய மீட்டிங் போவேன், பெரிய திருவிழா. ஒரு பக்கம் இந்த சபையில் போய் ஆராதிப்பேன், சபையில் போய் பாடுறது. அதுக்கப்புறம் போயிட்டு கோவில்களில் போயிட்டு இந்த இந்து டெம்பிளில் போய் பாடுறது, சினிமா கச்சேரியில் பாடி, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது எனக்கு. அதில் ஒரு காலம் சேத்தில் ஒரு காலம் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து, அதுக்கப்புறம் திருமணமாகியும் எனக்கு வந்துட்டு ஒரு கடன் பிரச்சனையில் நான் அகப்பட்டு கொண்டு இருந்தேன். கடன் பிரச்சனையும் கர்த்தர் ஒரு விதத்தில் எனக்கு வந்துட்டு எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அந்த சினிமா கச்சேரி பாடுறதுக்காக ஒரு துபாய் தேசத்துக்கு சென்று அங்கே வந்து கர்த்தர் என்னுடைய குரல் வளத்தை தொட்டார், தொண்டையில் கடிவாளத்தை போட்டார். அதில் நான் விடுவிச்சு வந்து அதுக்கப்புறம் நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் கர்த்தர் சகிக்கும்படியாக எனக்கு கர்த்தர் அந்த பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நான் அரசாங்க நர்ஸார் படிப்பு செஞ்சேன். ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் சரி, அந்த வேலையும் நான் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சுட்டு இந்த சினிமா கச்சேரிகளையும் நான் வந்து ஒரு தூக்கி போட்டுட்டு நான் வந்து என் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இசை வழி ஊழியம் எல்லா இடத்துலையும் நான் போய் நான் வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லா தேசத்துலையும் அந்த இடத்துல ஒரு 25 வருஷமாக காலமாக கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுறாரு. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகள், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய பொம்பளை மகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 13 வயது இருக்கும்போது அவளுக்கு வந்துட்டு வயிற்றில் கட்டி வந்துடுச்சு. கட்டி வந்துட்டு தெரியல எங்களுக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல எங்களுக்கு. அதை நான் கவனிக்கல. ஏன்னா என்னுடைய என்னதுன்னா ஊழியத்துக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, ஊழியம் இதே தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் என்னுடைய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போது ஒரு முறை வந்து பாப்பா வந்து இது பண்ணும்போது அவருடைய வயிற்றில் வந்து ஒரு கல் மாதிரி இருந்தது. கல் தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அப்போது நான் கேட்டேன், நான் என்னம்மா அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை மம்மி இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த யூட்ரஸ் ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சி வந்து 7.5 கிலோ வந்துட்டு அப்படியே 32 சென்டிமீட்டர் வந்து அப்படியே மறைஞ்சிருக்குது எங்களுக்கு. ஆனால் கர்ப்பப்பை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இது உடனடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பொம்பளை பிள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான்
ஏன்னா நம்மளை வந்து ஆண்டவருக்குன்னு நான் வந்து வேலையே நான் விட்டாச்சு. நான் அப்போ வேலையை விட்டதப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலையை விடுறீங்க, நீங்கள் பைத்தியம் அப்படிலாம் ரொம்ப இது வரைக்கும் பேச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வேலையை கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் அதை பொறுப்படுத்தல. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவருக்கு எது ஓடுற பிள்ளைகளை அவர் வந்து கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறமா அந்த போனவொடனே அந்த அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வந்து என்ன திட்டினாங்க. பார்த்தா அந்த வாழையில் வந்துட்டு ஒரு பாதி இருக்குது அந்த கட்டி. என்னை கூட்டிட்டு வந்து திட்டினாங்க. என்னம்மா இவ்வளோ இதுவாக நீங்கள் வந்து நர்ஸாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து பிள்ளையை கவனிக்காத போயிட்டீங்களே, நீங்கள் எதுக்கு வந்து வேலையெல்லாம் ரிசர்வ் பண்ணீங்க, நீங்கள் நான் பைத்தியமா இந்த மாதிரிலாம் கேட்டவங்க வந்துட்டு எனக்கு சொன்னாங்க, இந்த பிள்ளைய வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு, நீங்கள் வந்து ஆண்டவர் கேட்டு நீங்கள் வந்து முடியத்துக்காக நீங்கள் வந்துட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைய ஆண்டவர் வந்து உங்கள் ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு யாரு வீட்டு டாக்டர் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னவொடனே அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் கர்த்தர் நேர்த்தியாக எல்லா காரியங்களும் முடித்தார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்தி கொண்டு வர்றாரு. நம்ம துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், இழப்புகள் வரும், ஏமாற்றங்கள் வரும். எல்லாவற்றிலும் நான் என் தேவன் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு அவரை மாத்திரம் நான் பிடிச்சிருக்கிறேன். அவரை மாத்திரம் உறுதியாக நான் பிடிச்சிருக்கிறேன். நான் எந்த நேரமும் நான் ஜெபிக்கிறது ஜெபம் தான் என்னுடைய வாழ்க்கையை. ஜெபம் தான், கண்ணீரோடு ஜெபிக்கிறது என்னுடைய வாழ்க்கையாக இருக்குதான் எனக்கு. இப்போது மாங்காடு பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் சென்டர் மாதிரி நாங்கள் வச்சு எல்லா இந்துக்கள் மத்தியில் நம்ம வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்துக்கள் எல்லாம் அப்போ புதுசாக வருவாங்க, ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க, நிறைய பிரச்சனைகள் வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. இந்த ஒரு சின்ன ஊழியத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் நிறைய காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. என்ன டைம் பத்தாது எனக்கு, 10 நிமிஷம் கொடுத்ததுனால வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தரை நீங்கள் பிடிச்சிங்க, நீங்கள் அவர் நல்லவர். அவர் ஏன்னா அவரை மிஞ்சி எந்த ஒரு காரியமும் நம்மளை வந்து எந்த சத்துரும் நம்மளை தொட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ காரியங்கள் கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் எல்லாவற்றையும் நான் குப்பையாக தூக்கி போட்டுட்டு என் தேவன் மாத்திரம் போதும் என்று நான் இந்த பைபிளை மாத்திரம் தூக்கிட்டு நான் உலகம் முழுங்க கர்த்தர் என்னை கொண்டு போகிறாரு. இந்த சாட்சி எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் இந்த நாட்கள் பத்தாது, இன்னும் நாளைக்கு வந்தேன்னா என்னுடைய சாட்சிகள் முழுமையாக நான் சொல்கிறேன். எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக ஜெபிச்சிங்க. விக்டோரி ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு என்னுடைய மினிஸ்ட்ரி, எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சி கேட்டோம். கர்த்தர் நல்ல சாட்சியாக எங்களை இருக்கிறார். அதுக்காக சகோதர சிநேகிதம் ஊழியத்துடைய தலைவர் வந்து ஜெபிப்பார்கள். இதனால நல்ல சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலக ரட்சகர் தேவ சபை 29 ஆண்டுகள் கடந்து 30ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு உட்காரும்போது இதுக்காக சொன்ன ஒரு வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய 5-6 உள்ள வசனங்கள். யாக்கோபுடைய வாசஸ்தலங்களையும் கூடாரங்களையும் பார்த்து சொன்னது உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலும் கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரங்களை போல இருக்கான். அல்லேலூயா. அது மாதிரி இந்த 30ஆம் ஆண்டுல இந்த திருச்சபையினுடைய வாசலை பெரிதாய் காணப்படணும். ஊழியர்கள் பலகி பெருக்கணும். அநேக கிளைகளை உருவாக்கி கொண்டிருக்கார். இந்த ஊழியர்களுடைய பிரயாசங்களை நான் பார்த்திருக்கிறேன். பல பாடுகள் மத்தியிலையும் கர்த்தருக்காக உண்மையாக ஓடிக்கொண்டிருக்கிற தேவதாசனுடைய இந்த 30ஆம் ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 102ஆம் சங்கீதத்துடைய 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஏசப்பா வருகை 2ஆம் வருகையில பகிரங்க வருக வரைக்கும் இந்த சபையும் இந்த ஊழியர்களும் ஆசீர்வாதமாகவே இருக்கிறோம். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உலக ரட்சகர் சபைக்காக அருமையான
பிஷப் ஐயா பாக்கியநாதன் ஐயாவுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆண்டவரே முழு ஊழியத்தின் பாதனை முழு குடும்பமாய் நடத்தி கொண்டு வருகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 30ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற இந்த ஊழியத்தை நீர் பலுகி பெருக பண்ணும்படியாக செபிக்கிறோம். விசுவாச மக்கள் பரவி பாய்கிற ஆறுகளை போல இந்த சபையின் ஊழியர்களை உலகமெங்கிலும் கொண்டு செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இந்த ஆண்டு ஒரு இலக்கை நோக்கி ஓடட்டும் ஆண்டவர். ஆயிரமான ஜனங்களை ஆதாயமாக்குகிற ஆண்டவர் ஒரு சபையாய் மாறட்டும். எல்லா பலவீனங்களும் எல்லா போராட்டங்களும் ஒழிந்து போகட்டும். கர்த்தர் இந்த ஆண்டை அறுவடை ஆண்டாய் மாற்றி கொடுக்கும்படி உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த திருச்சபையின் ஊழியர்களிடம் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லைகள் முழுவதையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Pastor. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இப்பொழுது